செக்ஷன் இ புக் வெர்ஷன் பார்ட் 16ல என்ன நடக்குது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரே ஒரு லைக் போடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள பார்க்கலாம். எடுத்த உடனே பிளாஷ்பேக் தான் காமிக்கிறாங்க. அதாவது கீஃபர், யூரி, ஏரிஸ், பர்சி 4 பேரும் வெளியே போயிருந்தப்போ ஆக்சிடென்ட் ஆக பர்சி காரோட மலையில இருந்து கீழே விழுந்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் நடந்ததை காமிக்கிறாங்க. மத்த 3 பேரும் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. யூரிக்கு நினைவு திரும்பின உடனே கீஃபரை போய் பார்க்க கீஃபருக்கும் அப்பதான் நினைவு திரும்பி இருக்கும். நினைவு திரும்பின உடனே பர்சி எங்கன்னு கேட்டு கலாட்டா பண்றாரு. யூரி அங்க போக யூரி கிட்டையும் பர்சி எங்கன்னு கேட்க யூரியும் நடந்ததை சொல்ல கீஃபர் அதை நம்ப மாட்டேங்கிறாரு. பத்தாவதுக்கு கையில இருந்த ட்ரிப்ஸ் ஒயர் எல்லாம் பிடுங்கி விடுறாரு. அதை பார்த்த டாக்டர், நர்ஸ் எல்லாம் கீஃபருக்கு ஏதோ மருந்து போட கீஃபர் தூங்கிடுறாரு. அப்ப டாக்டர் சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் எதா இருந்தாலும் சொல்ல முடியும். இப்போதைக்கு அவருக்கு பெயின் ரிலீவர் கொடுத்திருக்கோம், கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்குவாருன்னு சொல்ல கிரண் அதுக்கு தேங்க்ஸ் சொல்ல பரவாயில்ல ஏதாவதுன்னா கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் போயிடுறாரு. யூரி அங்கேயே உட்காந்து கீஃபரையே பார்த்துட்டு இருக்க அங்க வந்த யூரி அம்மா, யூரி வா உன் ரூமுக்கு போகலாம், உனக்கும் ரெஸ்ட் தேவைன்னு சொல்றாங்க. நான் இங்கே இருக்கிறேன்னு யூரி சொல்ல அம்மா தயங்குறாங்க. அதை பார்த்த யூரி, அம்மா ப்ளீஸ் நாங்க இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவைன்னு சொல்ல அதை கேட்ட யூரி அம்மாவும் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு புரியுது, ஆனா உன் மருந்து எடுத்துக்க மறந்துடாதன்னு சொல்லிட்டு யூரி ரூமுக்கு போயிடுறாங்க. யூரிக்கும் கை காலெல்லாம் ரொம்ப வலிக்குது. இருந்தாலும் உடம்பு வலியை விட பர்சி போனதை நினைச்சு மனசு ரொம்ப வலிக்குது. அப்போ கிரண் அண்ணா சரியாயிடுவாரான்னு கேட்க யூரி சிரிச்சுக்கிட்டே கண்டிப்பா இது கீஃபர்னு சொல்றாரு. அப்ப கிரண் இப்போ கீகன் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்ல அதுக்கு யூரி அவன் முடிய கோதி விட்டுக்கிட்டே கவலைப்படாத, நானும் உன் அண்ணனும் உன் கூடவே இருக்கோம்னு சொல்றாரு. அடுத்ததான் கொஞ்ச நேரம் 2 பேரும் பேசிட்டு இருந்துட்டு தூங்கிடுறாங்க. யூரியும் கீகனும் நல்லா தூங்கிட்டு இருக்க ரூம்ல ஏதோ சத்தம் கேக்குது. சத்தத்தை கேட்டு யூரி கண் முழிச்சு பார்க்க கீஃபர் எழுந்திருச்சு பெட்ல உட்கார்ந்து இருக்காரு. அவரை பார்த்த யூரி கிட்ட போயிட்டு கீஃபர் வலிக்குதா, டாக்டரை கூப்பிட்டுமான்னு கேட்க யூரி அந்த ஆக்சிடென்ட பத்தி உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கான்னு அவரு கேட்க யூரிக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அதனால ஞாபகம் இல்லைன்னு சொல்றாரு. அப்படி சொன்னவருக்கு அப்போ நடந்தது ஞாபகத்துக்கு வருது. கார்ல இருந்து இவங்க 2 பேரும் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் பர்சியும் ஏரிஸும் உள்ளே இருந்திருக்கிறாங்க. ஆனா இந்த விஷயத்த யூரி கீஃபர் கிட்ட சொல்லல. ஏன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அந்த பழைய தூக்கி போடுறதுக்கு யாரையாவது தேடுவாங்க இல்லையா, அந்த ஆளு இவங்களா இருக்க கூடாதுன்னு யூரி நினைக்கிறாரு. அப்ப கீஃபர் ஏரிஸ் எப்படி இருக்கான்னு கேட்க எனக்கு தெரியல, ஆஞ்சலோ அவன் நல்லா இருக்கிறதா சொன்னதா சொல்றாரு. அவரு சொன்னதை கேட்ட உடனே கீஃபர் கையில இருந்த ட்ரிப்ஸ் ஒயரை எடுத்து விட்டுட்டு வேகமா வெளியே போக யூரியால அவர் வேகத்துக்கு ஈடு கொடுத்து போக முடியல. ஏன்னா யூரிக்கு தொடையில காயம் பட்டிருக்கு. இருந்தாலும் யூரியும் பின்னாடியே போக அப்போ யூரி அம்மா அங்க வர அவங்க கிட்ட கிரணை பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கீஃபர் பின்னாடி போறாரு. அப்போ கீஃபர் லிப்டுக்குள்ள ஏற பின்னாடியே யூரி போறாரு. யூரி கிட்ட ஏரிஸ் ரூம் எங்கன்னு அவரு கேட்க நீ ரெஸ்ட் எடுக்கணும் கீஃபர், இப்ப எதுக்காக அவனை பார்க்க போறன்னு கேக்குறாரு. கீஃபர் அதுக்கு பதில் சொல்லாம லிப்ட்ல ஏறி நர்ஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்க ஏரிஸ் ரூமை பத்தி விசாரிக்கிறாரு. நர்ஸ் அவருக்கு பதில் சொல்றதுக்கு தயங்குறாங்க. ஆனா கீஃபர் விடுறதா இல்ல. மறுபடியும் ஏரிஸ் ரூம் எங்கன்னு கேக்குறாரு. அப்ப யூரி நம்ம அப்புறம் போய் பார்க்கலாம்னு சொல்ல கீஃபர் அவர் சொல்றத கேட்க மாட்டேங்கிறாரு. நர்ஸும் கீஃபரை எவ்வளவு சமாதானப்படுத்த பாக்குறாங்க. கீஃபர் யாருக்கும் அடங்க மாட்டேங்கிறாரு. அப்ப யாரோ கீஃபரை செவரோரமா தள்ளுறாங்க. அதை பார்த்து அதிர்ச்சியான எல்லாரும் யார் அதுன்னு திரும்பி பார்க்க அது வேற யாரும் கிடையாது, ஆஞ்சலோ கோவமாலாம் இல்ல, அமைதியா தான் இருக்காரு. அப்ப கீஃபர் கிட்ட நீ என்ன பண்றன்னு கேட்க கீஃபர் ஏரிஸ் எங்க, நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. ஆஞ்சலோ திரும்பி ஏரிஸ் ரூமை பார்த்துட்டு அவன் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான், இன்னொரு நாள் வான்னு சொல்றாரு. என்ன நடந்துச்சு, பர்சி ஏன் இறந்து போனான்னு கீஃபர் கேட்க அங்க இருக்கவங்க எல்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியாம அவங்களே பார்த்துட்டு இருக்க அப்ப ஆஞ்சலோ ஒரு நர்ஸ் கிட்ட நாங்க பேசுறதுக்கு ஏதாவது காலி ரூம் இருக்கான்னு கேக்குறாரு. உடனே அவங்களும் பக்கத்துல இருந்த ஒரு ரூமை காமிக்க ஆஞ்சலோவும் கீஃபரும் பேசுறதுக்காக அங்க போறாங்க. பின்னாடியே யூரி போறாரு. உள்ள போய் கதவை சாத்தின உடனே ஆஞ்சலோ கோவமா என்ன இதெல்லாம் என்ன நினைச்சிட்டு செஞ்சிட்டு இருக்க, தேவையில்லாம மத்தவங்க கவனத்தை ஈர்க்கிறன்னு சொல்றாரு. எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியணும், பர்சி எப்படி மாயமானான்னு கீஃபர் கேட்க உடனே ஆஞ்சலோ திரும்பி யூரிய பார்க்க யூரி எதுவும் சொல்லல. அதனால ஆஞ்சலோ கார் கீழே விழுந்ததுன்னு சொல்றாரு. உடனே கீஃபர் அது எனக்கு தெரியும், நீங்க ஏன் யாரும் எதுவும் செய்யலன்னு கேக்குறாரு. அதுக்கு யூரி நாங்க செஞ்சோம், ரெஸ்கியூ மிஷன் கேட்டோம்னு சொல்றாரு. என்ன ரெஸ்கியூ, உடல் கூட கிடைக்கலன்னா அவன் இறந்துட்டான்னு எப்படி முடிவு பண்ணீங்கன்னு கேக்குறாரு. அப்ப ஆஞ்சலோ நீங்க திருடி உன் பிளான செய்ய பயன்படுத்தினீங்கல்ல என்னோட கார், அதை கண்டுபிடிச்சாங்க. ஆனா உள்ள யாருமே இல்ல. ஆற்றோட வேகம், கார் விழுந்த உயரம் இதெல்லாம் பார்த்தா யாராவது உயிர் பிழைக்க முடியுமா, யோசிச்சு பாரு கீஃபர்னு சொல்றாரு. அதை கேட்ட யூரி மனசுக்குள்ளவே நடந்ததெல்லாம் எங்களோட தப்பு தான், ஏரிஸ் நாங்க கூட்டிட்டு போகாம இருந்திருந்தா இது நடந்திருக்காதுன்னு சொல்றாரு. அப்ப கீஃபர் பர்சி ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவன், கண்டிப்பா உயிரோட இருக்கிறான்னு கத்துறாரு.
சொல்றாரு. அவன் இறந்துட்டான், போலீஸ் டிக்ளேர் பண்ணிட்டாங்க, அவன் காணாம போய் 72 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு ஆஞ்சலோ சொல்ல, கார் எப்படி விழுந்துச்சுன்னு ஏரிஸ் பார்த்தான், அவன் எதுவும் செய்யலையான்னு கீஃபர் கேட்க, அதை கேட்ட யூரி கீஃபர்னு கத்த, அப்ப ஆஞ்சலோ நீ ரொம்ப துக்கத்துல இருக்க, ஆனா புரிஞ்சுக்கணும், நீ அங்க இல்ல. ஏரிஸ்க்கு வெளியே வர எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா, அவனும் ஆல்மோஸ்ட் தப்பிக்க முடியாம தப்பிச்சான்னு சொல்றாரு. அப்ப கீஃபர், பர்சி, ஏரிஸ் 2 பேருமே கார்ல இருந்தாங்களான்னு கேட்க, அதை கேட்ட யூரிக்கு தூக்கி வாரி போடுது. உடனே திரும்பி ஆஞ்சலோவை பாக்குறாரு. ஆஞ்சலோ அதுக்கு பதில் சொல்லல. அதனால கீஃபர் 2 பேரும் ஒன்னா இருந்தாங்களான்னு மறுபடியும் கேட்க, இப்பவும் பதில் சொல்லல. அதனால கீஃபர் அங்கிருந்து போக யூரி அவரை தடுக்க பாக்குறாரு. ஆனா கீஃபர் அவரை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து போறாரு. கீஃபர் தள்ளி விட்டதுல யூரி கீழே விழுந்துடுறாரு. உடனே ஆஞ்சலோ போய் யூரிய தூக்கி விட, என்ன விடுங்க, கீஃபர் பின்னாடி போங்கன்னு சொல்ல, உடனே ஆஞ்சலோவும் கீஃபர் பின்னாடி போயிடுறாரு. யூரி மெல்ல எழுந்திருச்சு வெளியே போக, கீஃபர் ஏரிஸ் ரூமுக்குள்ள போய் கத்திக்கிட்டு இருக்காரு. அவர் கத்தன கத்தல நர்ஸ் எல்லாம் பயந்துடுறாங்க. பக்கத்து ரூம்ல இருந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் வெளியே எட்டி பாக்குறாங்க. யூரி மெல்ல ஏரிஸ் ரூம் கிட்ட போக, ஆஞ்சலோ கீஃபரை தடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அங்க ஏரிஸ் பெட்ல இல்லாம தரையில கிடக்குறாரு. அப்ப கீஃபர், பர்சி ஒன்னாலதான் இறந்து போனான், நீ அவனை காப்பாத்தலன்னு கத்துறாரு. கீஃபர் நிறுத்துன்னு ஆஞ்சலோ சொல்ல, அவர் சொல்றத கேட்காத கீஃபர், நான் உன்னை எப்பவும் மன்னிக்க மாட்டேன்னு சொல்றாரு. அப்போ ஒரு நர்ஸ் வந்து கீஃபர் கையில ஒரு இன்ஜெக்ஷன் போட சில நிமிஷத்துல கீஃபர் மயங்கிடுறாரு. நடக்கிறதெல்லாம் பார்த்த யூரியால ஒன்னும் பண்ண முடியல, அமைதியா பார்த்துட்டு இருக்காரு. மனசுக்குள்ளவே பர்சி கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. பிளாஷ்பேக் இதோட முடிய அப்ப யூரி சொல்றாரு, அதுக்கப்புறம் எல்லா விஷயமும் இன்னும் மோசமாயிடுச்சு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் எல்லாரும் ஸ்கூலுக்கு வர ஒரு நாள் கீஃபருக்கும் ஏரிஸ்க்கும் கேன்டீன்ல வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் செக்ஷன் ஈ சேர்ந்த யாரையும் கேன்டீனுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்றாரு. இதை கேட்டு ஜே அவன் மனசு ரொம்ப நேரம். ஆஞ்சலோ சொன்னது சரிதான், அவன் அங்கேயே இல்ல, நடந்ததை பார்க்கல, ஏன் எல்லாத்துக்கும் ஏரிஸ பிளேம் பண்றான்னு கேக்குறா. அதுக்கு யூரி, நான் கீஃபரை குறை சொல்ல முடியாதுன்னு சொல்ல, ஏன்னு இவ கேட்க, ஏன்னா அவன் தன்னைய பிளேம் பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயத்துல அவன் அங்க இல்லாததுக்காக, நண்பன் இறக்குறப்போ அன்கான்சியஸா இருந்ததுக்காக, எப்பாவது ஏதாவது தவறு நடந்தா அவன் தன்னைய பிளேம் பண்ணுவான், அவன் அங்க இருந்திருந்தா தடுக்க முடியும்னு நம்புறான்னு சொல்றாரு. உனக்கு எப்படி தெரியும்னு இவ கேட்க, நாங்க ஸ்மோக் பண்றப்போ இல்லனா ட்ரிங்க்ஸ் பண்றப்போ அவன் சொல்லுவான். தன்னைய பிளேம் பண்ணான்னா ஏரிஸ் மேல ஏன் கோவப்படுறான்னு ஜே கேட்க, அதை கேட்ட யூரி லைட்டா சிரிச்சுக்கிட்டே, அவன் தன்னை பிளேம் பண்ணி முடிச்சுட்டான், இப்போ யார பிளேம் பண்ணணும்னு நினைக்கிறானோ அவங்கள பிளேம் பண்றான்னு சொல்றாரு. பர்சி திடீர்னு வந்தப்போ என்ன ஃபீல் பண்ணீங்கன்னு ஜே கேட்க, எல்லாம் அதிர்ச்சி, சந்தோஷம், சோகம், கோபம், பயம் அப்படின்னு யூரி சொல்ல, அவர் சொன்னதை கேட்ட ஜேக்கும் புரியுது, எங்க பர்சி அவங்கள ரிவெஞ்ச் எடுக்க வந்திருக்காரோன்னு அவங்க நினைச்சிருக்காங்கன்னு மனசுக்குள்ளவே சொல்ல, அப்ப யூரி, ஜே நீ ஓகேவான்னு கேட்க, வயித்துல ஏதோ ஃபீல் ஆகுதுன்னு சொல்றா. அதுக்கு யூரி, அதிகமா சாப்பிட்ட போல இருக்குன்னு சொல்றாரு. அடுத்ததா 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க. அந்த இடம் ஜேக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்ப ஜே டின்னருக்கு ரொம்ப தேங்க்ஸ், சூஷிய நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்றா. அதை கேட்ட யூரி சிரிச்சுக்கிட்டே, வா உன்ன வீட்டுல விட்டுறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. கார்ல போறப்போ ஜேயோட போன் வைப்ரேட் ஆகுது. எடுத்து பார்த்தாக்க ஆஞ்சலோ கிட்ட இருந்து காங் கிட்ட இருந்தும் மெசேஜ் வந்திருக்கு. முதல்ல ஆஞ்சலோ மெசேஜ் பாக்குறா, எங்க இருக்க, ஏன் போன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறேன்னு அனுப்பியிருக்காரு. உடனே நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன்னு ஆஞ்சலோக்கு ரிப்ளை பண்ணிட்டு அடுத்ததா காங்கோட மெசேஜ பாக்குறா. அவங்கிட்ட இருந்து ஏகப்பட்ட மெசேஜ் வந்திருக்கு. லைனா படிக்கிறேன். ஹேய், நான் உன்னை மிஸ் பண்றேன், பிஸியா இருக்கியா, உன்னோட பேசணும், கால் பண்ணலாமா, உன் குரலை கேட்கணும், எங்க இருக்க, உன் கூட யார் இருக்காங்க. ஜே மெசேஜ படிச்சிட்டு இருக்க. அப்ப யூரி, யாருக்கு மெசேஜ் பண்றேன்னு கேட்க, உடனே ஜே போனை பேக்ல போட்டுட்டு, ஆஞ்சலோ தான் என்ன தேடுறாருன்னு சொல்றா. ஜேக்கு யூரி கிட்ட காங்க பத்தி சொல்றதுல விருப்பம் இல்ல, அவன் யாருங்கிற உண்மையை அவளே கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறா. அப்ப யூரி, உன் அண்ணன் என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆன விஷயத்த பத்தி பேசினானான்னு கேக்குறாரு. இல்லன்னு ஜே சொல்ல, அவன் உன்னை திட்ட மாட்டான், என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆனதுக்கு எங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னான்னு யூரி சொல்ல, அதை கேட்ட ஜேக்கு தூக்கி வாரி போடுது. தேங்க்ஸா, எதுக்குன்னு கேக்குறா. கம்பெனி பிரச்சனை இல்ல, உன்னை இழுக்க அவரு விரும்பலன்னு சொல்றாரு. அதை கேட்ட ஜேக்கு சந்தோஷமா இருக்கு. உண்மையாவான்னு கேக்குறா. அதுக்கு ஆமான்னு தலையாட்டின யூரி, ஆஞ்சலோ முன்னாடியே ஆல்டர்னேட்டிவ் பிசினஸ் ப்ரொபோசலை கொடுத்திருக்காரு, கல்யாணம் இல்லாத பிசினஸ் ப்ரொபோசல், ஆனா நான் தான் என் தாத்தா கிட்ட அக்செப்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னேன்னு சொல்றாரு. அதை கேட்ட ஜேக்கு வந்த சந்தோஷம் காணாம போயிடுது. நீ அப்படி பண்ண, உனக்கு புத்தி இல்லையான்னு கேக்குறா. யூரி அதுக்கு எந்த பதிலும் சொல்லல. அப்ப ஜேக்கு கம்பெனி பிரச்சனையால ஆஞ்சலோ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு சோகமா இருந்தார் இல்லையா, அதுதான் ஞாபகத்துக்கு வருது. அதை நினைச்சு பார்த்தவ யூரி கிட்ட, உங்க கம்பெனிக்கும் ஆஞ்சலோ கம்பெனிக்கும் பார்ட்னர்ஷிப் இனிமே இல்லையான்னு கேக்குறா. அதுக்கு யூரி, சாரி ஜே, இனிமே அந்த விஷயத்துல என்னை இன்வால்வ் பண்ண மாட்டேன்னு தாத்தா சொல்லிட்டாருன்னு சொல்றாரு. மறுநாள் ஜே ஸ்கூலுக்கு கிளம்புறா.
கிளம்புறா. வீட்டுல பிரேக்ஃபாஸ்ட் செய்யாதனால சாப்பிடாம கிளம்புறா. போற வழியில சூப்பர் மார்க்கெட்ல ஏதாவது வாங்கி சாப்பிடலான்னு பாக்குறா. ஆனா இந்த மாசம் அலவன்ஸ் தீர்ந்து போனதுனால எதுவும் வாங்க முடியல. அதனால பசியோட கிளாஸுக்கு போறா. அவ வர்றதுக்கு முன்னாடியே அவ டெஸ்க்ல யாரோ ஸ்நாக்ஸ் வச்சிருக்காங்க. முதல்ல அதை எடுக்க கூடாதுன்னு நினைக்கிறா. ஆனா பசி ஓவரா இருந்ததுனால அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறா. அப்போ அங்க வந்து சியன், ஏய் எனக்கு கொஞ்சம் தரியான்னு கேட்க, இதை யார் இங்க வச்சாங்கன்னு தெரியுமான்னு ஜேஜே கேட்க, தெரியாதுன்னு சொல்றா. ஜேஜேக்கு அவன் சொல்றது மேல நம்பிக்கை இல்ல. உண்மையை சொல்லுடான்னு கேட்க, நிச்சயமா தெரியாது, யாரோ மறுபடியும் உன் மனசை ஜெயிக்கிறதுக்காக முயற்சி பண்ற மாதிரி தெரியுதுன்னு சொல்றான். அதை கேட்ட ஜேஜே, என்ன எவ்வளவு சுலபமாவா? நான் ஈஸியா ஒத்துக்க மாட்டேன். ஸ்நாக்ஸ் கொடுத்தா உடனே சாஃப்டா ஆக மாட்டேன். அதை கேட்ட சியன் தண்ணி எடுக்கிறதுக்காக போயிடுறான். அடுத்ததா சார் ஆல்வின் கிளாஸுக்கு வர கிளாஸ் ஆரம்பமாகுது. கிளாஸ் பழைய மாதிரி இருந்தாலும் ஏதோ மிஸ் ஆகுற மாதிரி தோணுது. அதனால கீஃபர் சேர பார்க்க அது இன்னும் காலியா இருக்கு. அவன் இன்னும் கிளாஸுக்கு வரவே இல்ல. ஒருவேளை அவன் மறுபடியும் வரலனா அப்படி நினைச்சு ஜேஜே யூரிய பார்க்க, யூரி போர்டை பார்த்து ஏதோ எழுதிட்டு இருக்காரு. கிளாஸ் முடிய போற நேரம். சார் அடுத்து வரப்போற எக்ஸாம பத்தி சொல்றாரு. அடுத்துதான் கிளாஸ் முடிஞ்சு அவரு வெளியே போக, வெளியே ஏதோ சத்தம் கேக்குது. அதை கேட்ட டென்சில் செக்ஷன் டி பசங்க வந்திருக்கிறதா சொல்றாரு. அப்ப யாரோ பட்டாசு தூக்கி கிளாஸ் ரூம்குள்ள போட ரூம் முழுக்க ஒரே போக அதை பார்த்த சியன், ஐயோ அட்டாக் பண்றாங்கன்னு கத்துறாரு. அது வெறும் பட்டாசு தான்னு இவ சொல்ல, டேவிட் இது தெரியாம நல்லா தூங்கிட்டு இருக்காரு. உடனே ஜேஜே டேவிட்டை எழுப்ப, எழுந்திருச்ச டேவிட் புகைய பார்த்து என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாரு. இன்னொரு பக்கம் சியன் வேற கத்திட்டு இருக்கான். புகை காரணமா கண் எரிச்சலா மூச்சு வர்றதுக்கும் கஷ்டமா இருக்கு. அப்ப யாரோ தண்ணிய தூக்கி பட்டாசு மேல ஊத்த அது அணைஞ்சு போயிடுது. அப்ப ஈமான் அணைச்சாச்சு, எல்லாரும் வெளியே போங்கன்னு கத்த யூரி ஜேஜே கூப்பிட்டு வெளியே போயிடுறாரு. அங்க இருந்த டி செக்ஷன் பசங்கள ஒருத்தன், என்ன எங்க கிஃப்ட் பிடிச்சுதான்னு கேக்குறான். திரும்பி பார்த்தாக்க அங்க மைக்கேலும் செக்ஷன் ஏ டி பசங்க இருக்கிறாங்க. அவங்கள பார்த்த யூரி கோமா என்னடா இதுன்னு கேட்க, சின்னதா திருப்பி கொடுத்துருக்கோன்னு சிரிச்சுக்கிட்டே மைக்கேல் சொல்றான். சொன்னது மட்டும் இல்ல, மறுபடியும் ஒரு பட்டாசா போடுறானுங்க. அதை பார்த்த டேவிட் நிறுத்துங்கன்னு கத்துறாரு. அதுக்கு மைக்கேல், கீஃபர் தான் இல்லையே, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறான். அதுக்கு கிட், அவன் இல்லனாலும் நாங்க எதிர்த்து போராடுவோம்னு சொல்றாரு. அப்போ சார் ஆல்வினும் இன்னும் சில டீச்சர்ஸும் அங்க வராங்க. வந்தவங்க செக்ஷன் இ எல்லாரும் ஓகேவா, ஏதோ புகை வந்துச்சேன்னு கேக்குறாரு. அதுக்கு யூரி, ஃபயர் இல்ல சார், யாரோ பட்டாச போட்டாங்கன்னு சொல்ல, மைக்கேல் குரூப் தான் போட்டாங்கன்னு எட்ரிக் சொல்றாரு. அப்போ சார் யாருக்காவது காயம் ஏற்பட்டுச்சான்னு கேட்க, அதுக்கு சியன் சும்மா இல்லாம, ஒருத்தருக்கு காயம், என் இதயம் ஒளிஞ்சிருச்சு, ராக்கி என்ன இக்னோர் பண்ணிட்டான்னு சொல்ல, அதை கேட்ட சார் சிரிச்சுக்கிட்டே, யாருக்காவது காயம் இருந்தா உடனே கிளினிக்கு போங்கன்னு சொல்றாரு. நாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் யூரி சொல்ல, சார் கிளம்புறாரு. அதை பார்த்த சியன், சார் என்னோட ஃபீலிங்ஸ்னு சொல்ல, சார் கண்டுக்கவே இல்ல. அப்ப ஃபெலிக்ஸ், செக்ஷன் டீல இருக்கவங்க எல்லாம் பைத்தியம் ஆயிட்டாங்க, நம்மள தான் சீண்டனும் நினைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. பட்டாசு இன்னும் பாதி எரியாம இருக்க அது ஒரு பையன் எடுத்து வெளியே போட போறான். அவனை தடுத்த சியன், இப்பவே தூக்கி போட்டுறாத, இதுக்காக என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குன்னு சொல்றான். அதை கேட்ட ஜேஜே, மறுபடியும் ஏதாவது கெட்ட வேலை பண்ணாதன்னு சொல்றா. அதை கேட்ட சியன் சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து போயிடுறான். அடுத்ததா எல்லாரும் சேர்ந்து கிளாஸ கிளீன் பண்றாங்க. அவங்களுக்கு ஜேஜேவும் உதவி பண்றா. டீச்சர்ஸ் யாரும் வரவே இல்ல. அப்ப ஈரன், நாம மைக்கேல் கிட்ட ஸ்ட்ரெயிட்டா சொல்லிடலாம், இப்பவே இதெல்லாம் நிறுத்த சொல்லலாம்னு சொல்றாரு. அதுக்கு மயோ, அது அவ்வளவு ஈஸி இல்லன்னு சொல்ல, ஈஸி தான், நீ ஏன் பயப்படுறன்னு அவன் கேட்க, அதை கேட்ட மயோ கையில இருந்த துணியை தூக்கி வீசிட்டு என்ன சொன்னு கேட்டு அவன் கிட்ட போக, டென்சலும் எட்ரிக்ஸும் அவனை தடுத்துடுறாங்க. அடுத்துதான் அவங்கவுங்க வேலைய அவங்கவுங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஜேஜே அவ போன் எடுத்து பார்க்க, காங் கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு. ஒரு பக்கம் பசங்க சமைச்சிட்டு இருக்க ஜேஜே பர்சிக்கு மெசேஜ் அனுப்பி லஞ்ச் கொண்டு வர சொல்றா. இங்க சமையல் வாசனை ஜேஜே மூக்க தொலைக்க உடனே சாப்பிடணும் போல தோணுது. அடுத்த செகண்டே இங்க சாப்பிட்டா நம்ம மன்னிச்சிட்டோம்னு ஆயிடும்னு அந்த நினைப்ப உடனே அழிச்சிடுறா. அப்ப சியன், ஜே வா சாப்பிடலான்னு கூப்பிட, எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்றா. என்னன்னு அவன் கேட்க, சாப்பாடு எடுத்துக்கிட்டு வா, ஆனா நேரா என்கிட்ட கொடுக்காத, மேல நம்மளோட ஸ்பாட் இருக்குல்ல அங்க வையின்னு சொல்லிட்டு போறா. அவனுக்கு புரியல, இருந்தாலும் சரின்னு சொல்றான். ஜேஜே அங்க இருந்து போறப்போ ஃபெலிக்ஸ் வழி மறிச்சு இங்கே சாப்பிடுன்னு சொல்றாரு. பர்சி வரான், அவன் கூட சாப்பிடுறேன்னு ஜேஜே சொல்ல, எங்க கூட சாப்பிடுன்னு அவரு சொல்ல, வேண்டான்னு சொல்லிட்டு ஜேஜே போறா. ஜேஜே மேல போய் காத்துட்டு இருக்க கொஞ்ச நேரத்துல சிஎன் வராரு. ஆனா அவர் கையில எதுவுமே இல்ல. அதை பார்த்த ஜேஜே, எங்கடா சாப்பாடுன்னு கேட்க, அப்ப ஃபெலிக்ஸ் 2 பிளேட்டோட அங்க வர, அதை பார்த்த ஜேஜே, அட பாவி, யாருக்கும் தெரியாம என்கிட்ட கொண்டு வந்து குடுடானா, இப்படி இன்னொருத்தங்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கியாடான்னு மனசுக்குள்ளவே சொல்லிட்டு அவன் கிட்ட என்ன இதுன்னு கேட்க, நான் சியனுக்கு உதவி பண்ணேன், இது உனக்கு இல்லன்னு எனக்கு தெரியும், சியனுக்காக கொண்டு வந்தேன்னு ஃபெலிக்ஸ் சிரிச்சுக்கிட்டே சொல்ல, அதை கேட்ட ஜேஜேவால எதுவும் சொல்ல முடியல. சியனை ஒரு முறை பார்த்துட்டு, நீங்க சாப்பிடுங்க, பர்சி வரட்டும், நான் அவனுக்காக வெயிட் பண்றேன்னு சொல்றா. அப்ப சியன் ஃபெலிக்ஸ் கையில இருந்த 2 பிளேட்டையும் வாங்கிக்க, ஃபெலிக்ஸ் அங்க
இருந்து திரும்பி போக ஜேஜே அவனை கூப்பிட்டு இந்த விஷயத்த பத்தி மத்தவங்க கிட்ட சொல்லாதன்னு சொல்றா. அவனும் திரும்பி ஜேஜேவை பார்த்து கண்ணை சிமிட்டிட்டு அங்க இருந்து போறான். ஜேஜேவும் சிஎன்னும் சாப்பிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல பர்சி வராரு. ஜேஜேவை பார்த்து சந்தோஷப்பட்ட பர்சி சிஎனை பார்த்தனே கடுப்பாகிறாரு. இவன் எதுக்காக இங்க இருக்கிறான்னு கேட்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் கிட்ட ஒரு வேலை சொன்னேன், அதுக்காக தான் வந்தான், அவனை விடு, வா சாப்பிடலான்னு ஜேஜே சொல்ல நான் வீட்லயே சாப்பிட்டேன்னு பர்சி சொல்றாரு. அவர் முகம் வெளிரி போயிருக்கு. அதை பார்த்த ஜேஜே நீ ஓகேவான்னு கேட்க நான் நல்லா இருக்கேன், நிறம் போனாலும் என் அழகு போகாதுன்னு சொல்றாரு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஜேஜே ரெஸ்ட் ரூமுக்கு போக அங்க சில பொண்ணுங்க மைக்கேல் குரூப் போயிட்டு தான் பேசிட்டு இருக்காங்க. ஜேஜே கை கழுவிட்டு வெளியே வர அவங்க பேசிட்டு இருந்த மாதிரி மைக்கேல் குரூப் ஸ்கூலை விட்டு வெளியே போறத பாக்குறா. அடுத்துதான் படிக்கட்டுல இறங்க பர்சி வராரு. பர்சி கிட்ட சிஎன் எங்கன்னு கேட்க என்னைய கேக்குறேன்னு அவரு கேட்க நீங்க 2 பேரும் ஒன்னா இருந்தீங்களே அதனாலதான் கேட்டேன்னு இவ சொல்ல உன் கூட இருந்தாதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்னு சொல்லிட்டு உன் பின்னாடியே வந்துட்டான்னு பர்சி சொல்ல அதை கேட்ட ஜேஜேக்கு மைக்கேல் குரூப் வெளியே போனது ஞாபகத்துக்கு வர உடனே ஓடி போய் கேட்ல இருந்த வாட்ச்மேன் கிட்ட பசங்க யாராவது வெளியே போனாங்களான்னு கேட்க மைக்கேல் குரூப் தான் லாஸ்டா போனதா சொல்றாரு. அவங்க கூட சிஎன் அடையாளத்தை சொல்லி அந்த மாதிரி ஒரு பையன் இருந்தானான்னு கேட்க செக்ஷன் இ பையனா, ஆமா அவனும் அவங்களோட தான் இருந்தான்னு அவரு சொல்ல அதை கேட்ட ஜேஜேக்கு தூக்கி வாரி போடுது. உடனே சிஎனை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறா. இதோட தான் இந்த பார்ட் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.